ஒரு ஊரே விஜய் ரசிகர்த்தில். ஆனால் இது வரைக்கும் யாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைச்சதில்லை. எனக்கு வாய்ப்பு கிடைச்சி நான் மிஸ் பண்ணிட்டேன். ரஜினி சாருடைய ரசிகர் எங்கள் தலைவர் வந்து ரஜினி சாருடைய ரசிகர். அது எதுக்கு சொன்னார்னு பாதி பேர் புரிஞ்சுதா சார்? இது பரவாயில்ல தலை, ஓரளவுக்கு. எந்த டிஸ்டர்பன்ஸ் என்னன்னாக்கா கொஞ்சம் அவங்க எல்லாம் சொன்னாங்க அப்பயே, சரி யாரும் எழாதீங்க, யாரும் இது பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்பயும் நம்ம ஜனங்க எதுவும் கேட்கல. எல்லாம் எழுந்துக்கிட்டு அவரே வந்து கொஞ்ச நேரம் இருந்தால் எல்லோரும் பார்த்துக்குவார். யாரையும் பார்க்காத மாதிரி அவர் போயிட்டார். ஒரே அந்தளவுக்கு இல்லை, எல்லாருமே கூட்டம் மறைச்சிக்கின்னு அந்தளவுக்கு இது பண்ணிட்டாங்க. நாங்கள் வந்ததே அங்கேருந்து கஷ்டப்பட்டு தான் ஃபஸ்ட் டைம் அவரை பார்க்கணுன்னே வந்துக்கிறேன். நான் இதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். ஒரு ஊரே வந்து விஜய் ரசிகர்னால் அது அந்த வாணியம்பாளையம் இந்திரா நகர் தான். ஒரு ஊரே விஜய் ரசிகர்த்தில். ஆனால் இது வரைக்கும் யாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைச்சதில்லை. எனக்கு வாய்ப்பு கிடைச்சி நான் மிஸ் பண்ணிட்டேன். ஒரே தூரத்துலேருந்து பார்த்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் அவர் ஒண்டியாக நின்றாருன்னா எலெக்ஷன் நல்லா இருக்குதுல. கூட்டணி இல்லாமல் நல்லாயிருக்கும். ஆமாம், கூட்டணி வச்சா யாருமே ஓட்டு போட மாட்டாங்க தலை, யாருமே ஓட்டு போட மாட்டாங்க. அவர் ஒண்டியாக வரணும் அப்படின்னு சொல்லி தான் ஆசைப்பட்றாங்க. இதுக்கு முன்னே ரஜினி சார் வந்து வந்தாங்க, அவரெல்லாம் பயந்துன்னு போகிறான்னு தான் எல்லாம் சொல்கிறாங்க. எங்கள் தலை வந்து அப்படிலாம் இல்லை, முடிஞ்ச அளவுக்கு தைரியமாக வெளியே வந்தார். தைரியமாக நின்று அந்த இதிலே வந்து கெத்தாக வந்து நின்றார். இதே மாதிரி கடைசி வரை இருந்தாருன்னா இப்போ ஓரளவுக்கு இதாகிடுவார். இல்லை, எல்லாருமே அதுதான் சொல்கிறாங்க. பயந்துன்னு போனாங்க ரீசன்னா அது டிஎம்கே பண்ணாங்க, ஏடிஎம்கே பண்ணான்றாங்க. அது உண்மையாக போயினாலும் நமக்கு தெரியாது ப்ரோ. ஆனால் எங்கள் தலை எல்லாரையும் எவ்வளோ பேர் எவ்வளோ அடி அடித்தாலும் சரி முடிஞ்ச அளவுக்கு வராரு தலை, நல்லபடியாக வராரு, தாங்குறாரு அந்த அளவுக்கு. ஆனால் ரொம்ப பாவம் தலை, ஒரு அளவுக்கு தான் அடிக்கணும். அடிச்சுனே இருக்கிறாங்க மடிக்கு எவ்வளோ தான் அடித்தாலும் ஒரு நாள் திருப்பி அடிக்கும்போது அவங்களுக்கு எல்லாருக்குமே நான் இதாயிரும். அப்படியெல்லாம் இல்லை தலை. இதுக்கு முன்னே எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. அவங்க 5000 கொடுத்தாலும் சரி, 10,000 கொடுத்தாலும் சரி, போகிறது டிவி கேட்குதா தலை. சின்ன வந்து பெரியவங்க எல்லாருமே ஆசைப்படுறது ஒரே ஒருத்தர் தான். சின்ன குழந்தை நேற்று போகிறது சென்னையில் கூட பாருங்கள், சின்ன பையன் ஏன் டிவிக்கை பற்றி பேசுகிற அப்படின்னு சொல்லி எவ்வளோ சண்டை போடுறான். அந்த பையனுக்கு இன்னைக்கு ஓட்டு இருந்துச்சுன்னா அவன் ஓட்டு கூட விழுந்துக்கும். அவனுக்கு ஜெயிக்கிறது தளபதி தான் தலை, கண்டிப்பாக தலை. என்ன ரீசன் ப்ரோ இவ்வளோ நாளாக இருக்குது? ஒரு 50 வருஷம் இருந்த கட்சியை அடிச்சுட்டு எப்படி வந்து நினைக்கிறீங்க? தலை அது 100 வருஷம் கூட இருக்குது தலை. காலங்காலமாக அவங்க டிஎம்கேன்றது வந்து ஒரு கார்பரேட் கிரிமினல் மாதிரி தான் சொல்கிறாங்க. நானும் அப்படி தான் சொல்கிறேன், மற்றவங்கள நானே சொல்கிறேன். அதுக்கு அந்த அளவுக்கு அவர் புதுசாக வரல, அது அப்புறப்பட்ட விஷயம். அவர் இவ்வளோ தைரியமாக வந்து அவ்வளோ அடியும் தாங்கி இந்த இடத்துக்கு வந்து நிற்கிறாருன்னா கண்டிப்பாக ஜெயிப்பார் தலை. ஆனால் தனித்து நின்றா, கூட்டணி இருக்கக்கூடாது. இல்லை, அவர் இது வரைக்கும் நான் தூரத்தில் நின்று தான் பேசிக்கிறத பார்த்துருக்கேன். அந்த கிட்ட நின்று பேசணும்னு ஆசைப்பட்டேன். அவர் அந்தளவுக்கு இப்போ எதுவும் பேசலதில்ல. நல்லா பேசுகிறாரு. எல்லாம் சொல்கிறாங்க படத்தில் நடிக்கிற மாதிரி பேசுகிறாங்க, அப்படிலாம் இல்லை. படத்தில் நடிக்கிற மாதிரிலாம் பேசலை. அவரும் ஒரு இந்த ஜனங்க 4 பேர் மாதிரி தான் பேசுகிறாரு. அவர் மனசில் இருக்கிறது தான் அவரும் பேசுகிறாரு. விஜய் கூட நீங்கள் தொடர்ந்து பயணிக்கிறதுக்கான காரணம் என்ன? தீவிர ரசிகர் தலை, அதுதான் ஒன்று. என் குடும்பமே விஜய் ரசிகர், எல்லாருக்குமே. என் பேரே விஜய் தான் தலை. குடும்பத்திலே விஜய் ரசிகர் தான் மொத்த பேருமே. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் இப்போ டிஎம்கே ஏடிஎம்கேனாங்களே, அவங்களே இப்போ நாளைக்கு கேட்டால் கூட அவங்களே மாறுறாங்க தலை. டிவிக்கே தான் அப்படின்றாங்க. ஒரு டைம் மாற்றி பார்க்கலாம், இது அவங்க 2 பேர் எவ்வளோ நாளைக்கு ஆச்சால், இது இவங்க ஒரு டைம் மாற்றி பார்க்கலாம் அப்படின்னு பேசுகிறாங்க. இந்த தேர்தல் காலம் தான் சார் பயங்கரமானமே காலம். இந்த தேர்தலில் தான் சார் யார் வெற்றி பெறுறது இதில் தான் சார் தெரியும். இப்போ என் தலைவர் வந்திருக்கு, இதுதான் தேர்தல். இம்புட்டு நாள் நடந்ததெல்லாம் தேர்தல் கிடையாது சார். அவருக்கு சேகர் பாபுனா எங்களுக்கு விஎஸ் பாபு சார். எப்படி அவருக்கு சேகர் பாபுனா டிஎம்கேக்கு, சேகர் பாபுனா டிவிகேக்கு விஎஸ் பாபு சார். எங்களுக்கு இதுக்கு மேலே என்ன சார் வேணும்? அவங்களுக்கு இவங்களுக்கு அமைஞ்சிருப்பா தான் என் தலைவர் நிற்க போகும்போது யார் வேணா நிற்கிட்டு என் தலைவர் நின்றார்னா ஜெயிப்பார் சார். இப்போ 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர் எங்கள் ஆனந்த் சார் சொல்லுவார். 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர் தளபதி தான் சொல்லுவார். அது எதுக்கு சொன்னார்னு பாதி பேர் புரிஞ்சுதா சார்? அது புரியலை. என் தலைவர் முகம் மட்டும்தான் பிராண்டு. அவர் வந்து நின்றார்னா எல்லா வேட்பாளரும் வின்னர் சார். அவர் உண்மையாகவே அவர் தப்பாக சொல்ல சார். ரஜினி சாரை என்ன சொன்னார்னா ஆதவ் சார், இந்த மாதிரியாக தான் ரஜினி சார் வந்து அரசியலுக்கு வந்தார். அந்த திமுக வந்து அழுத்தத்தின் காரணமாக சார் ஒதுங்கிட்டாப்புல. அந்த மாதிரிக்கே அழுத்தங்கள் நமக்கு திமுக ரொம்பவே கொடுக்குது அண்ணா, அதனால தான் அப்படி தான் சார் சொன்னார். உண்மையாகவே ஆதவ் சார் வந்து அவர் தவறாகவே சொல்லலை சார், ஓகேங்களா? அப்படி வந்து இதை என்ன செஞ்சால் செந்தில் பாலாஜி வந்து டெல்லிக்கு போனார். கரூர் மேட்டருக்காக டெல்லிக்கு கூப்பிட்டுருந்தாங்க. டெல்லிக்கு போனார். டெல்லிக்கு போகும்போது திசையை திருப்புறதுக்காக இந்த திசையை எப்படி திருப்பலாம்னு சொல்லிட்டு ஆதவ் சாரை பிளான் பண்ணி திசையை திருப்பினாங்க சார். எங்கள் தலைவர் இருக்கார்ல, அவர் யார் ரசிகர் சார்? எங்கள் தலைவர்
ரஜினி இது ரஜினி சாருடைய ரசிகர். எங்கள் தலைவர் வந்து ரஜினி சாருடைய ரசிகர். அப்படிப்பட்ட இடத்துல நாங்கள் இருக்கிறோம். ஏன் சார் அவங்கள போய் நாங்கள் அந்த மாதிரி பேசுவோமா சார்? அப்போல்லாம் வாய்ப்பே இல்லை சார். தாவேக்கா நிர்வாகிகள் ஒவ்வொருத்தருமே எல்லாமே லேடிஸாக இருக்கட்டும், ஜென்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே குட்டு தான் சார். அதில் எந்த மாற்றம் கிடையாது. அவங்க இந்த இடத்துல நீங்கள் இருங்க இப்படி தான் இருக்குன்னு சொன்னால் நானே பயந்து போயிருக்கேன் சார். நான் ரொம்ப வருஷமாக வேலை செஞ்சுருக்கேன் சார். எப்படின்னா நான் வந்து 20 இயர்ஸுக்கு மேலே 25 இயர்ஸ்க்கு மேலே ரசிகர் மன்றமாக இருக்கும்போதும் சரி, மக்கள் இயக்கமாக இருக்கும்போதும் சரி, இப்போ அரசியலாக இருக்கும்போதும் சரி சார், நான் ரொம்ப நாளாக இருக்கேன் சார். தலைமை ஒன்று அறிவிக்குதுன்னா எனக்கே ஒரு பயமாக இருக்குது சார். இப்போ மை சிஸ்டரே என் பிள்ளைகிட்ட நான் எப்போ வேணால் சலான்னு சொன்னாவே நாங்கள் சொந்தக்காரவங்க. இப்போ என் இந்த பிள்ளைகிட்ட சலான்னு சொல்லிட்டேனாவே நாங்கள் சொந்தக்காரவங்க அப்படி ஆகிடுவோம். அதுதான் எங்களுடைய இஸ்லாமில் வந்து அந்த சலாத்தை கொடுத்தாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். வாலைக்கம் அஸ்ஸலாம், அதே மீது உங்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். அப்போ அந்த இடத்துல பார்த்தா அந்த சலாத்தை சொன்னாவே பேச ஆரம்பிச்சிடுவோம் நாங்கள் எல்லாருமே. இங்கே வந்தவங்க எல்லாருமே அண்ணன் தம்பிகள், அக்கா தங்கச்சிக்கு தான் எல்லாருமே, வேற்றுமை அது கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் ஒரு இடத்துல தனியாக நின்று ஒரு பிள்ளையை வச்சு நான் பேசும்போது பேசினா கூட கொஞ்சம் பயந்து பேச வேண்டியா இருக்குது. ஆனால் நான் சலாம் தான் சொன்னேன். அம்மா அஸ்ஸலாமு அலைக்குமான்னு சொன்னேன். அந்த பிள்ளைகிட்ட சலாம் சொன்னவே பாய் பத்தியா இந்த மாதிரி பேசுகிறது ஏதாவது ஒரு கட்டுக்கதையை கட்டுவாங்க சார். எங்களுக்கு அதெல்லாம் தலைமைக்கு ஏதாவது ஒன்று ஆகிடுன்னு சொல்லிட்டு நாங்கள் கண்ணியமாக இருக்கோம் சார். இப்போ அப்படிலாம் பேசுகிறதுல யார் கட்டி சலாத்தோடு முடிச்சிருது சார். கண்டிப்பாக உழைச்சவங்களுக்கு கண்டிப்பாக பொறுப்பு வரும். அதுக்கு நம்ம பொறுத்திருந்து தலைவர் கண்டிப்பாக தருவார். கொஞ்சம் நம்ம பொறுமையாக இருக்கணும். இப்போ நேற்று வந்தவங்க முந்தானத்தவங்களாம் 80 பேர் வராங்க போகிறாங்க. நம்ம கொஞ்சம் சபுர் செய்யணும். வலைக்கம் சலாம், கொஞ்சம் நம்ம சபுர் செய்யணும். சபுர் செஞ்சால் கண்டிப்பாக கிடைக்கும். எங்க வந்திருக்கீங்க நீங்க? நம்ம விஜய் பார்க்க பாத்தீங்களா? பார்த்தேன். இவன் கேர்ள்ஸ்னால இவன் தனியா போயிட்டா நான் பார்த்தேன். வீடியோல காமிச்சு நான் பார்த்தேன். எப்படி இருந்தாரு விஜய்? கேப்லாம் போட்டு உட்காந்துட்டு இருந்தாரு. நீ பேசுனியா? இல்ல பேசல. நம்ம அண்ணா கை கொடுத்தாரு, அவங்களும் கை கொடுத்தாங்க. விஜய் மாமா நேர்ல பாத்துட்டீங்க? ஹாப்பியா? சாப்பிட்டேன். ஓகே, என்ன சாப்பிட்டீங்க? பிரியாணி. ஓ, என்ன பிரியாணி? பிரியாணி. ஓகேவா? ஓகே, थैंक यू. டிவிக்கு நம்ம வந்து திருப்பத்தூர் வாணியம்பாடியிலேருந்து வந்திருக்கோம். ஓகேவா, தளபதியை பார்க்கணுன்னு சொல்லிட்டு வந்தோம். 5 வருஷத்துக்கு எப்படி இருக்குமோ கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இந்த வாட்டி 2026 தேர்தல் வரப்போகுது. டிவிக்கு மட்டும்தான் சத்தம் தான். டிவிக்கு தவிர சில வேறு எதுவுமே கிடையாது. தளபதி வந்தால் பார்க்கலாம் நம்ம எப்படி இருக்குதுன்னு. நம்ம கான்ஃபிடென்ட்டு நம்ம யோசிச்சு நிற்கிறோம். தளபதி வந்தால் நல்லா தான் நடக்கும்னு தீவிரமாக யோசிச்சு நிற்கிறோம். தீவிரமாக தளபதி இறங்கி வேலை செய்வாங்க. பார்த்துக்கலாம் இன்ஷால்லா எப்படி இருக்குதுன்னு. இந்த வாட்டி 2026 தளபதி மட்டும்தான். தளபதி தவிர வேறு யாரும் கிடையாது. இத்தனை வருஷம் வெயிட் பண்ணிட்டோம். இந்த ஒரு வருஷம் தளபதிக்காக வெயிட் பண்ணுறோமே, புரியுதுங்களா? இத்தனை வருஷம் நாங்கள் பாடுபட்டது போதும். இப்போ இந்த வருஷம் நல்லா தான் நடக்கும். கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நிச்சயமாக நல்லா தான் நடக்கும். ராயப்பேட்டையில் வந்து அது மொத ஃபங்க்ஷன் பண்ணாங்க. அதை சிட்டின்னு சொன்னால ஒரு குறுகிய இடம். அங்கே வந்து ரொம்ப அதிக கூட்டம் வந்து எல்லாமே உள்ளே போய் கொஞ்சம் இதாகிடுச்சு. இப்போ இப்தார் நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கண்டிஷனோட நல்ல பெரிய மால், பெரிய இடம், நல்ல தெளிவாக இருக்குது. நல்லா சிறப்பாக கண்டிஷனோட வரும்போதே என்ட்ரன்ஸ்லேயே கேட்லேயே லாக் பண்ணிட்டாங்க. பவுன்சர்ஸ்லாம் அதிகமாக போட்டிருக்காங்க. ஆனால் சொல்கிற அளவுக்கு காவல்துறை இல்லை. காவல்துறை ஃபுல்லாக வெளியில் நின்றாங்க. 2-3 இங்கே போனால் ஒரு 5-6 காவல்துறை தான் நின்றாங்க நம்ம வரும்போது. அதனால் இங்கே வந்து எல்லாமே நல்லா சிறப்பாக தான் நடந்துச்சு சார்.